எப்போவுமே எந்த காரியத்துக்குமே நம்ம ஆழமான சங்கல்பம் பண்ணிக்கொள்ளணும். Before anything we begin, we should have a deep resolve. 100,000 பேர் பக்கத்தில் இருந்து நம்மளுக்காக சங்கல்பம் பண்ணுவது உண்டு. அதை கண்டு நம்ம ஆனந்தம் கொள்ளுவோம். ஆனால் அந்த சங்கல்பத்துக்கெல்லாம் மேலே இருக்குது நம்மளுடைய சங்கல்பம். So we will be happy if we have and be in a gathering with many thousands of people around. But above all that, we make our own resolve. 1000 பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி ஆண்டவனை வணங்கினாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நமக்குள்ளிருந்து ஒரு ஆழமான முடிவு வரணும். Even though we are 1,000 people and we are part of them, we should have a resolve welling up from within us that we are making this resolve. எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஆத்ம சங்கல்பம் நிறைவாக இருக்கணுன்றதான் பாபா சொல்லிக்கிறோம். So what Swami is saying is that above anything, the soulful resolve of ours is very important. ஆத்ம சங்கல்பம், ஆத்ம ஆராதனா, ஆத்ம சமர்ப்பண தர்சனம். Soulful resolve, soulful prayers, and also soulful surrender. ஆத்ம சங்கல்பம், Soulful resolve, ஆத்ம ஆராதனா, prayers in our soul, within ourselves, ஆத்ம சமர்ப்பணம், and then surrendering and submitting ourselves soulfully, ஆத்ம தர்சனம். and seeing the divine inside. எல்லாம் நமக்கு ரொம்ப பிரதானம். And all these four are very important. நம்மளுடைய ஆத்ம சங்கல்பமும் ஆத்மா ஆராதனையும் ஆத்மா சமர்ப்பணமும் ஆத்ம தர்சனம் எல்லாம் நம்மளுக்குள்ள நம்ம ஒரு நிறைவான நிலைமையை உருவாக்கி தரும். All these four will lift us up inside. It will make our inside environment in our mind and soul very, very good. அதான் நம்மளெல்லாம் சங்கடம் தீரணம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, சங்கடம் தீர்க்கணும். So we should not think that problems should be solved, but we have to think that we have to solve the problem. நம்ம தான் நம்ம சங்கடங்களுக்கெல்லாம் தீர்வு காணணும். So we have to find a solution for all the problems. சங்கடங்கள் தீரணும், அதுக்காக அந்த சங்கடங்கள் தீர்க்கணும், அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். So for the problems to be solved, we have to make an effort to solve the problems ourselves. சங்கடங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு நமக்குள்ளே நம்ம சக்தியை உயர்த்தணும். To solve the problems, we have to increase the wisdom and power and the energy within us. அதற்காகவே நம்ம யக்னங்கள் எல்லாம் செய்கின்றோம். That's why we are doing all the spiritual practices. வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி வச்சா வீடெல்லாம் வெளிச்சமாக இருக்கும்ல. So when we light the lamp in the house, it gives brightness to all in the house. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் கிடைக்கும். So for everybody who is in the house will be in that light. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வாழ்க்கையெல்லாம் நிறைவாக தெரியும். So with the light received by everybody in the house, we can see their life bright. அது மாதிரி தான் ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு யக்னம் நடக்கும்போது அந்த கோவிலோடு நம்ம இருந்தால் அந்த யக்னத்தினூடாக அந்த கோவிலுக்கு என்னென்ன கூடுகின்றதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் கூடி வரும். So in a similar way, in a temple, when there is spiritual practices going on, if you are being part of it, and whatever not only whatever, all the benefits which is coming to the temple will also be reflected in our life. ஒரு கோவிலுக்குள்ளே நடக்கிற அத்தனை யக்னங்களும் அந்த கோவிலோடு இருக்கின்ற நம்மளுக்கும் அந்த கோவிலை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம்
சமமாக கை கூடுகின்றது. So the brightness and the energy coming out of the spiritual practices in the temple will be passed on to everybody in the temple, involved in it, and all around. இப்படியான யக்னங்கள் எல்லாம் நம்ம பிரத்யக்ஷமாக சாட்சியமாகணும். So for those spiritual practices, we have to be present ourselves. மேக்சிமம் 99.9% நம்ம முயற்சி எடுத்து இப்படியான ஆராதனைகளெல்லாம் நடக்கின்ற வேளையில் அதுக்கு சாட்சியமாக அந்த சன்னிதானத்தில் நம்ம இருந்து அதில் பங்கு பெற்றுக்கொள்ளணும். என்னால் வர முடியலை, எனக்கு வரக்கூடிய வசதி இல்லை, எனக்கு வருவதற்கு யாரோட ஒத்துழைப்பு இல்லை, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இது ஒன்றும் உண்மை இல்லை. நம்ம நினச்சா நடக்காத எதுவும் இல்லை. We or our mind may find an excuse or reason to say that I couldn't come, I couldn't make it, there aren't anybody helping me to get there, I haven't got any facilities for that. But that may explain it up to certain extent, but it is not actual truth if you analyze it. நம்மளுக்கு தேவைன்னு எண்ணம் நமக்கு வந்தால் அது கட்டாயம் நம்மளுக்கு தேவையாக இருக்குன்னு நம்ம உணர்ந்தால் கட்டாயம் நம்ம அந்த இடத்துல நிற்கும். And we know through experience that if you really want something for us or in our life, we will put every effort to get that. அப்படித்தான் நம்ம இருக்கணும். So we should be like that. நம்மளை தடுத்து நிறுத்துவதற்கு காரணங்கள் அநேகாயிரம் உண்டு. There may be many reasons which might stop us living here. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். We can just repeat them. சஹஸ்ரநாமம் மாதிரி சொல்லலாம். So like the 1000 names, we can repeat many reasons. ஆனால் நம்ம இருந்து அந்த சேவையோட ஒரு பங்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் போதும். But for us to come and sit here and get the benefit of that, one simple reason is enough. பகவானுக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த உறவு உணர்ந்தால் போதும். That reason is that if you realize the connection between us and the divinity and the God, then that is enough. அன்பு, பாசம், பக்தி, சேவை, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் நிறைவாக இருக்கிறோம், உங்களோட தான் இருக்கிறோம், உங்களுக்காக தான் இருக்கிறோம், நீங்கள் தான் எல்லாம், இதெல்லாம் வாயால் நம்ம சொல்லுவதில் ஒரு அர்த்தமும் இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம செய்கையின் மூலியம் நிரூபித்து காட்டணும். We can just say that we are here because of you, we are here for you, we are showing our love and affection to you, and many reasons like that. Just by saying by mouth does not mean much unless it is shown in practical way. எதுவாக இருந்தாலும் செய்கையின் மூலியம் நம்ம சிலதெல்லாம் நிரூபித்தாதான் அதன் மூலம் நம்ம மேல்கதி அடையலாம். So only through action and taking effort we can go up, not by just repeating. ஒரு விளக்கு ஏற்றாமல் விளக்கு ஏற்றி இருக்கிறோன்னு நினச்சா வெளிச்சம் வருமா? வராது. Without lighting a lamp in front of us, just by thinking that, oh, we have lit the lamp, will you get the light around? ரொம்ப பசியோடு இருக்கிறோம், சாப்பிட்டாச்சுன்னு நினச்சா அந்த பசி போகுமா? If we are really hungry, without having the food, if we just think that, oh, we have had the food, will that hunger go away? சிலதெல்லாம் நம்ம நினைத்து அடையலாம், சிலதெல்லாம் நம்ம பார்த்து அடைய வேண்டியும் இருக்கு. Some things we can just think and then achieve it, but there are quite a lot of things that we have to witness it and achieve it. யாகங்கள், யக்னங்கள், இப்படியான தெய்வீகமான சேவைகள் எல்லாம், சன்னிதானங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கொள்ளணும். அத்துடன் நம்ம
ஒன்று கூடிக்கொள்ளணும். அதுக்குள்ளிருந்து நம்ம நிறைவானது பெற்றுக்கொள்ளணும். So the yagnas and the fire sacrifice and the spiritual practices and the rituals performed in the temple, we have to witness it by being here physically present, and then only we will get the energy through coming through. நல்லது. நம்மளெல்லாம் மேக்சிமம் முயற்சி எடுத்து எங்கேயாவது நம்மளுடைய எல்லாம் நன்மைக்காக, நம்ம வாழ்க்கையினுடைய சல்கதிக்காக நல்லதெல்லாம் நடப்பதாக நம்மளுக்கு அஷரீரி வந்தால், அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கேள்விப்பட்டால் உடனே அத்துடன் ஒன்று கூடுவதற்கான முயற்சிகளெல்லாம் நம்ம முடிகிற அளவுக்கு எடுத்து அந்த காரியத்தோடு நம்ம ஒன்று கூடணும். If we or anybody who have just heard that there is a good procedures going on, good thing is done for the well-being of people and the humanity, we should put every effort to be there and be part of it. எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களெல்லாம் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? அந்த மிருகங்களினுடைய வாழ்வுக்கு தேவையான வசதிகளெல்லாம் எந்தெந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ளே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தண்ணியாக இருக்கட்டும், அவங்களுக்கான சாப்பாடுகளாக இருக்கட்டும். ஆனால் அந்தந்த இடத்துக்கு அவங்க தேடி போய் அது எடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகம் பண்ணுவதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். So the animals in the forest, they know where whatever is needed for their life is, such as water or food, etc. But we can see that they make their way up, they go to those places to receive them. அவங்க இருக்கிற இடத்துல கேணியை போட்டுட்டு தண்ணி எடுத்து குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை. தண்ணி எங்கே ஓடுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிற பழக்கம் இருக்குது. They do not have a habit of digging a well for their water. They know where the water is and they go to that place and have the water. இப்போ காட்டுக்குள்ளே தண்ணி கிடைக்கலன்னா அவர் நாட்டுக்குள்ளே தேடி வரும் தண்ணி. And some animals will come searching for it even in the villages and countryside for the water if there is no water available in the forest. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவன் எங்கெங்கே நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருகின்ற விளக்குகளை ஏற்றி வச்சுருக்கோம், அந்தந்த இடத்தை நம்ம நாடிக்கொண்டு அந்த வெளிச்சத்தை அடையணும். So like that, we also go seeking for the things which we need for our life, for us to be uplifted, and go to those places and receive them. பாருங்க, சபரிமலைன்னா எங்கே இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கேரளாவில் பத்தனந்திட்டா என்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எங்கே இருக்குது? மலை உச்சியில் இருக்குது. அந்த சந்நிதிக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், உலகமெல்லாம் இருக்கும் மக்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த தரிசனம் பெற்றுக்கொண்டு ஆனந்தத்தை அடைகிறாங்க. பாருங்க. You know about Sabarimala, and it is in Kerala, and Sabarimala Devasthanam is on top of the hill, and people from all around the world make their effort to go to the top of the hill to get the blessing and receive the happiness. ஒரு சிறிய இடம் அந்த மலை உச்சியில், அந்த இடத்துல ஒரு சிறிய படி, அந்த படி மேலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு ஏறுறாங்க. 70,000 80,000 மக்கள் ஒரு நாளைக்கு அந்த 18ஆம் படி ஏறி ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதுண்டு. So in Sabarimala, on the top of the hill, it's a very small place, and the 18 steps are very small steps. Yet thousands and thousands of people every day climb the steps to get the blessing. 18 மணி தேலம் அந்த ஆலயம் திறந்து இருக்கின்றது ஒரு நாளைக்கு. 18 hours. For 18 hours that temple is open in a day. முதல்ல அவ்வளோ ஒன்றும் கிடையாது, இப்போ கூட்டி இருக்கு. In
In the past, it wasn't like that. Now it has been extended to 80 hours. பக்தர்களுடைய வசதிக்காக. Just to give comfort for the devotees, because that many people are coming. ஓம் சரவண பவா.